இன்னைக்கு ஈவினிங் போல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடையிலேருந்து கிடைக்கிற பச்சரிசியும், கோதும மாவெல்லாம் அம்மா கொஞ்சம் காய போட்டு எடுத்து வச்சுட்டாங்க. இங்கே ஒரு பாஸ்ட் 1 மந்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மழையா இருக்கிறதுனால, காய் போடுற இடமெல்லாம் கொஞ்சம் நனைஞ்சிருக்கும். அதனால சரி காய போட முடியாது. இந்த ஒரு 1 வீக் ஏதோ கொஞ்சம் பரவால்ல. கொஞ்சம் வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பச்சரிசி, அதுக்கப்புறம் கோதுமெல்லாம் அம்மா காய போட்டு எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா, இனி அடுத்தது எப்போ மழை வரும்னே சொல்ல முடியாது. அதுக்குள்ள இதெல்லாமே நவுத்தும் போயிரும். அதனால தான். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நெறைய வாங்கிட்டாங்க அம்மா. ஸோ, அதனால அது கொஞ்சம் மழை நனைஞ்சிருச்சு போல, ஒரு மாரி நவுத்த மாரி ஆயிருச்சு. அதனால தான் வெயில்ல வச்சு காய வச்சு எடுத்துட்டாங்க அம்மா. அப்படி நானும் தங்கச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தெலுங்கு மூவி சம்திங் நெனைக்கிறேன். அது வந்து மலையாளம் டப்பிங்கில போட்டிருந்தாங்க. மொத்தமாவே வந்து மூவி ஒரு 3 1/2 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா 2 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கதைன்னே புரியல. அப்புறம் எண்டுல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் போல இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறனால அம்மா வந்து இங்க பக்கத்துல ஒரு மாரியம்மன் கோவில்ல பச்சைக்கு வந்து குடுத்துருந்தாங்க. இந்த பச்சை மாவுக்குன்னு சொல்ற மாதிரி. ஸோ, அது வந்து போய் வாங்கிட்டு வந்தாங்க. 6:30க்கு மேல தான் அம்மா போனாங்களே. ஸோ, அம்மா மட்டும் தான் போனனால எங்களுக்கு வந்தோடனே அந்த திருநீர்லாம் எடுத்து வச்சு விட்டுட்டுருந்தாங்க. அதுக்குள்ள கரெக்ட்டா அப்பாவுமே ஒர்க் முடிஞ்சு வந்துட்டாங்க. ஸோ, அப்புறம் என்ன அந்த பச்சை மாவு சாப்பிட்ற வேலையா தான் இருந்துச்சு. அது வந்து சூப்பரா தான் இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, 2 பழம், அதுக்கப்புறம் 1 தேங்காய்ல ஹாஃப் வந்து நமக்கு குடுப்பாங்க. ஸோ, அப்பா வந்து அப்படியே தேங்காய் வந்து இப்படி கட் பண்ணி குடுத்தாங்க. அது கூட பச்சை மாவும் சாப்பிட்டுருந்தோம். அப்புறம் அம்மா அது கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னருக்கு தேவையான மாவெல்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளிய வச்சுட்டுருந்தாங்க. நான் வந்து டக்குன்னு பிரசாதம் மாரி வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு அடுத்தடுத்து அப்படியே வாங்கிட்டு இருந்தாங்க தங்கச்சி. ஸோ, இன்னைக்கு வந்து இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.